மம்தா அரசுக்கு சவுக்கடி. பெண் மருத்துவர் விவகாரத்தில் அதிர்ச்சி தகவல். ஆதாரத்தை உலுக்கி எடுத்த உச்சநீதிமன்றம். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி இரவு பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து வந்தாலும் மேற்கு வங்கத்தில் நடக்கும் போராட்டங்களை மம்தா தலைமையிலான அரசு முடக்குவதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் நடந்த அன்றே மருத்துவமனை வளாகத்தில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஆனால் பெண் மருத்துவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியான உண்மைகள் கல்லெஞ்சக்காரனையும் கதிகலங்க வைக்கும் அளவுக்கு இருந்தது. இந்த அறிக்கையில் கன்னம், உதடு, மூக்கு, கழுத்து, கைகள் என 16 இடங்களில் காயம் ஏற்பட்டு கழுத்து நெரித்து கொலை நடந்துள்ளதாகவும் பிறப்புறுப்பில் இருந்த 151 கிராம் திரவம் மற்றும் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இதன்படி இந்த கொலைக்கு பின்னால் 4க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் பயிற்சி மருத்துவரின் பெற்றோர் பேட்டி இந்த விவகாரத்தில் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் எங்களுக்கு நீதி வேண்டும், மம்தா அரசு நீதி கேட்டு நடக்கும் போராட்டங்களை முடக்குவதாகவும் தங்களது மகள் உயிரிழப்பை மூடி மறைக்க முயற்சி செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்க்கட்சிகளும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக அறிவித்திருந்தது. அதன்படி இன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மம்தா தலைமையிலான மேற்கு வங்க மாநில அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. அதில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் மருத்துவர்கள், மாணவர்கள் மீது மேற்கு வங்க மாநில அரசு அடக்குமுறையை ஏவி விட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்திற்குரியது என்ற நீதிபதி இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் சென்றதற்கு பொறுப்பேற்று டிஜிபியை பதவி நீக்கம் செய்யவும் உத்தரவிட்டார். மேலும் உயிரிழந்த மருத்துவரின் பெயர், புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளிவந்ததற்கு மிகுந்த கவலை தெரிவித்த தலைமை நீதிபதி மாணவியின் மரணத்தை தற்கொலை வழக்காக மாற்ற மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் முயன்றதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சம்பவத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்த தலைமை நீதிபதி வழக்கின் விசாரணை அறிக்கையை சிபிஐ மற்றும் மேற்கு வங்க அரசு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அதிகாரத்தால் எதையும் செய்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு சவுக்கடி என்று சொன்னால் மிகையாகாது. இது போன்ற குற்றம் நடக்காமல் இருக்க இந்தியாவில் உள்ள ஆண் மகனுக்கும் சில அறிவுரைகள் உடனடியாக சென்றடைய வேண்டியது மிக மிக அவசியமாகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்கப் போவதில்லை.